guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவுனாசி ரோடு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஏர்போர்ட் வரைக்கும் ரீச் ஆகிட்டோம் guys. ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கேன். ஏஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்தில். இப்போது அதை தாண்டி போயிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு guys. ஏன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம முன்னாடி போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு நான் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன் guys. ஆனால் எப்போவுமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ நம்ம இன்னைக்கு முன்னாடி வந்துட்டோம் guys. ஆல்மோஸ்ட் நம்ம ஏர்போர்ட் தாண்டி போயிட்டு இருக்கோம் guys. ஏர்போர்ட் தாண்டி நம்ம கோல்டு வின்ஸே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் நேரத்தில் கோல்டு வின்ஸ் ரீச் ஆகிடுவோம். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து திரும்பி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் போயிட்டு இருக்கோம். திருப்பூர் அவினாசி. ஸோ கிளம்பிட்டோம் guys. நம்ம டோல் க்ராஸ் பண்ணல. நம்ம டோல்கிட்ட தான் இது பண்ணுவோம். டோல் க்ராஸ் பண்ணி தான் போவோம் guys. ஆனால் நம்ம ஹைவேல போகும்போது சுத்தமாக வந்து நம்ம ரெக்கார்டிங் வந்து ஓரளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் வாய்ஸு. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வாய்ஸ் வந்து அந்த காற்றோடு வந்து போயிடும். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் கம்மியாக தான் ரெக்கார்ட் ஆகும் வாய்ஸு. ஸோ காய்ஸ் நம்ம டோல் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். இருக்கு நம்ம கொஞ்சம் எங்கெல்லாம் சுற்றி நட்பு. காய்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கருமச்சப்பட்டி தாண்டி போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் ட்ராக் இருக்குது guys. அதாவது பைக் ரேஸ் ட்ராக்கு, கோ கார்ட்டிங் பண்ணுற இடம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி அல்ட்ரா வயலட் பைக் இருக்குல்ல guys, எலக்ட்ரிக்கல் பைக்கு. ஸோ அதோட டெஸ்ட் ட்ரைவுக்காக போனேன். ஸோ ஸ்பான்சர் அவங்க தான் பண்ணாங்க. அந்த என்னோடய பழைய சேனல் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம வீடியோஸ் லிங்க்கு இது கொடுத்துடலாம். பட் அந்த பழைய சேனல் டிலீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சேனலில் வந்து ஃபுல்லாக வீடியோ இருக்குது. சேனல் வந்து டிலீட் ஆகிடுச்சு guys. ஸோ நம்ம கருமச்சப்பட்டி ரேஸ் ட்ராக் இருக்குது guys இங்கே. ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்து ரேஸ் ட்ராக்கில் வந்து வண்டி ஓட்டணும், அந்த எலக்ட்ரிக்கல் பைக்கு. ஸோ அதோட வீடியோ வந்து அந்த சேனல் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ guys நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் திருப்பூரில் தான் இருக்கோம். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்கோம் guys. இங்கே நான் போகிற வழியில் வந்து போனால் வைங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லா தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு பைக்ஸ் மட்டும் தான் போகணும். ஆனால் தெரியாதவங்கெல்லாம் இந்த இடத்துல பூந்துட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான் guys, வழியே இருக்காது, திரும்பி வந்து தான் ஆகணும். இப்போ இங்கே நம்ம போகிற இடத்துல பைக் கார் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது guys. இல்லைன்னு இல்லை, கார் போகிற அளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல் வச்சுட்டாங்க. ஸோ கார்ஸு ஈஸியாக இங்கே போயிடும், ஆனால் முன்னாடி போய் மாட்டிக்கும். ஸோ கார் போயிடும் guys. ஆனால் முன்னாடி அந்த கல் வச்சுருக்கிறதுனால வந்து கார் போகாது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்புறம் டிராஃபிக் அதிகமாகிடும் guys. இப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு guys. ஸோ guys இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ பசிக்குது guys. இங்கே வந்து ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஓ guys ஸோ கைஸ் நான் ஒரு தோசை சாப்பிட்டேன், அதில் ஃபுல்லாகிட்டேன் கைஸ். சாப்பிட்டு ஒரு ஜூஸ் சாப்பிட்ணுன்னு வைங்க, நேராக தான் இருக்குது ஜூஸ் கடை. ஸோ நம்ம நேராக ஜூஸ் கடைக்கே போவோம் கைஸ்.
கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம அவினாசி தாண்டி வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போது நான் ஒரு ஊர் பெருமநல்லூர் இருக்குது கைஸ், அங்கே இருக்க கைஸ் பெருமநல்லூர். ஸோ இங்கேருந்தா நம்ம வந்து இப்போது திருப்பூருக்காக போயிட்டு இருக்கோம். சைட் என்ன ரோடு க்ளோஸாக இருக்குது, இந்த ரோடு தான் போகும். ரோடே க்ளோஸாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. ஓகே போயிடலாம். ஸோ ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்குது கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரோட்டில். அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 அடி அந்த பக்கம், 10 அடி இந்த பக்கம் கொஞ்சம் ரோடு வந்து பெருசு பண்ணியிருக்காங்க கைஸ். பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்குது, ஆனால் பெட்ரோல் பம்பே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பெட்ரோல் பம்ப் கிடச்சிருக்கு கைஸ், இந்தியன் ஆயிலு. ஸோ நம்ம இந்தியன் ஆயிலில் போயிடலாம் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக. போதும். ஸோ கைஸ் 1130 பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது கைஸ். 1130 ருபீஸ்க்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. பைக் ஹெவி ஆகிடுச்சு கைஸ், கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு. 10 லிட்டருக்கு மேலே ஊற்றிட்டோம் கைஸ். ஃபுல் ஆகிடுச்சு கைஸ். நான் ஸ்டாப்பாக நம்ம எங்கே வேணுமோ போயிடலாம் கைஸ். நல்லா பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஒரு இருட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம ஊத்துக்குழியில் கிளம்பியிருக்கோம் இப்போது. நல்லா இருட் ஆகிடுச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் கைஸ். இங்கே வந்து போலீஸ் வந்து எப்போவுமே பிடிப்பாங்க. ஸோ நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பிடிப்பாங்க கண்டிப்பாக கைஸ். இங்கே எல்லாம் வரும்போதெல்லாம் ஹெல்மெட் போட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் கைஸ். இன்னைக்கு பிடிக்கல பாருங்கள், இன்றைக்கி யாருமே இல்லை பிடிக்கிறது. கைஸ் சிக்னல் போட்டாங்க, நம்ம சிக்னலை வந்து பிரேக் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். டர்ன் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். சிக்னல் போட்டு இருக்கு கைஸ். ஸோ 61 செகண்ட்ஸ் இன்னும் இருக்குது கைஸ். ஸோ நம்ம சிக்னலை வந்து இந்த சைடில் இந்த டர்ன் பண்ணிட்டு வந்துட்டோம் கைஸ். மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ண மாட்டேன், பட் சும்மா ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் பண்ணேன். பெரிய சிக்னல் இன்ஜினை வைங்க, நம்ம வந்து இந்த மாதிரி டேர்னிங் கரெக்டான டேர்னிங் இருந்துச்சுன்னா நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் ஹைவே சிக்னல்ஸில் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம பல்லடம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபோனில் வந்து பேட்ரி லோவாக கூட இருக்குது. ஸோ சார்ஜ் வேறு தீர்ந்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது ஃபோனு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எண்டு பண்ணிடலான்னு பார்த்தேன். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another வீடியோ. டில் தட் பை பை, ஹேவ் எ குட் டே, சேஃப் ரைட், பூம். காய்ஸ் இன்னைக்கு வந்து சிங்கநல்லூர் தாண்டி ரொம்ப டிராஃபிக் இருக்குது. என்னன்னு தெரில, ஃபுல்லாக ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. ரொம்ப டிராஃபிக் காய்ஸ். ஸோ ரோட்டில் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்குது. அதனால தான் வந்து டிராஃபிக் காய்ஸ். ரோட்டில் ஒரு நல்ல பெரிய ஓட்டை ஆகிடுச்சு காய்ஸ்.